ஊத்தி விட்டாங்க. வீதியும் பேசிக்கிட்டு விளையாடி பார்த்துட்டாங்க. பல பிரச்சனைக்கு ஆளாகி பல தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிற நீ மூணு குழந்தாயா உச்சத்துல நின்னே திருநுமடியம்மா. அதுல ஒண்ணு கலிகம் போன மிச்சம் 2 இருக்குனாயா. ரெண்டுமே நல்லது, நல்ல வாழ்க்கை வாழல. பரதேசம், பங்கம், பழி, பட்ட சொல்லி, வீண் கெட்ட பேரு, அவமானம், உன் பிள்ளைங்க எல்லாமே நடந்துதான் வரணும். இந்த மண்ணுக்கோசரம் நீ போராட பாடுபடுற, போராட்டத்துக்கு நிக்கிற, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒரு அகல கூட அந்த மண்ணுக்கு போக முடியாத அளவுக்கு. அந்த மண்ணுக்கு ஏமா இவன் என்னைக்கு அந்த மண்ணுக்குள்ள போறானோ அன்னைக்கு கத்தியும் எடுத்து வெட்டுற அளவுக்கு ஆள் வருவாங்க. இவன் போக முடியல. 10 வருஷம் ஆகுது. அங்க இங்கதான் கோளாறு பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மண்ணுக்கு போறான்னு 4 பேர்த்த கூட்டிட்டு போவான். பழகின ஆளு கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போவான். போலான்னு அவங்க போவான். அங்க போனாவே வண்டி அடிபட்டு உதப்பட்டு அசிங்கப்பட்டு தான் கீழே வரணும். இவனே போக மாட்டாங்க. ஆமா, இவனே போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. சொத்து கிடக்கு போகவே மாட்டாங்க. அந்த பக்கம் அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல போய் உட்காரணும். எங்க அம்மா இது போய் அந்த இடத்துல உட்காரணும். முதல்ல நீங்க சும்மாவாத அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு சனி மூலையில வந்து மண் அள்ளிட்டு வாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் அது யாரு எங்க இருக்குது எந்த மாதிரி கொண்டு நான் சொல்லிட்டு இப்ப கேரளாக்காரன் செஞ்சிருக்காங்க, கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது முதல்ல எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முளை வாயில இருக்குதா, சனி மூலையில இருக்குதா, அக்னி மூலையில போட்டு கட்டி இருக்கிறான்னு அப்புறம் எங்க அள்ளிட்டு வரணும். வீடு இருக்க இடத்துல நீ எங்க அள்ளிட்டு வந்தாலும் சரி, அந்த மண்ணு மொத்தத்துல இங்க எங்க இருந்து மண் அள்ளிட்டு போனா நல்லதுதான். அந்த மாதிரி எங்க இருந்து மண் அள்ளிட்டு வந்தா நல்லதுதான். அந்த மண்ணுல எங்க வேணாலும் அள்ளிட்டு வா, நான் பாத்துக்கிறாங்க. யாரு என்ன எப்படி செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க, அது என்ன பண்ணாங்கன்னு தெரியவே நான் சொல்லுவேன். ஆனா அது நீங்க எப்படி மீறி போனாலுமே ஒரு ரத்தம் சிந்தித்தான் போவீங்க. அந்த இடத்துல துளியோண்டாத ரத்தம் சிந்தும். அந்த இடத்துக்கு போய் தான் எங்க அப்பா போனாரு. இப்ப எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்துக்கு போகவே முடியல. மாட்டி அறவே போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு. அத்தை இப்ப நீ சொல்லிட்டேன், மண்ணுக்கோசம் தான் தாலி போனுச்சு. காரி அவரை மட்டும் காலை பிடிச்சாங்க. காரி முடிஞ்சோன்னு எல்லாம் எங்க அப்பா சொத்தெல்லாம் செத்தோன்னா பிடிங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. உன் அப்பா சொத்து மட்டும் இல்ல, உதவி செஞ்ச பணங்காசே இல்லைன்னுட்டாங்க. சொத்துக்கு எங்க போயிட்டா, உதவி செஞ்ச பணங்காசே இல்லைன்னுட்டாங்க. கடைசியில நல்லா நீங்க தான் ஒண்ணு இல்லாம வெறும் இதா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வீதியில வாங்கி தினமும் உங்க இடத்துல பயிர் நட்டு அந்த பயிர்த்தை எடுத்து காய்கறி தினமெல்லாம் நீங்க பணக்காரனா இருக்க வேண்டிய உங்க இடத்துல சொல்றது உனக்கு அர்த்தம் புரியுதா? இப்ப என் பூமியில ஒரு இடத்துல வந்து நான் எல்லாம் வச்சிருக்கிறேன். அத ஒரு காயோ கனியோ பறிச்சு தினமும் நீங்க பணக்காரனாக்குறான். அந்த மாதிரிதான் இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க போட்டதை நாங்க எடுக்கிறோம். போய் ஒரு கூழாங்கல் ஒண்ணு தொலைவி எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துக்கலாம். நீ போய் எடுத்துரு. அம்மா வந்துருக்கு கூழாங்கல். அம்மாவுக்கு உடம்பு பார்த்து ஒண்ணு தாயா படிப்பேன், 2 படிக்க மாட்டான் யாருக்குமே. ஒரு வாக்குனா ஒரு வாக்கு தான். மண்ணுனா மண்ணு தான்.